Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மைதா மாவை வச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மைதா மாவு, இது 400 கிராம் இருக்கும். ஒரு ஸ்பூன் காயத்தூள், ஒரு ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி மேலே நம்ம மைதா மாவு இந்த மாதிரி வச்சிடலாம். 4 சைட்லேயுமே இருந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து இது நல்லா டைட்டாக நம்ம கெட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறமா இது இப்போ ஸ்ட்ரீம் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்து மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி வச்சிடலாம். இது இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இது நல்லா ஸ்ட்ரீம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு நல்லா ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. இதை இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை இந்த மாதிரி உதுத்து எடுத்தாச்சு. இப்போ ஜல்லடை வச்சு இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அடியில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு மேலே ஜல்லடை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்தரலாம். இது இந்த மாதிரி நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காயத்தூள், எள்ளு, நெய், உப்பு தேவையான அளவு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நெய் சேர்க்குறதுனால இது நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இதில் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கனால நமக்கு அப்படியே அரிசி மாவு மாதிரியே இருக்குது, மைதா மாவு மாதிரியே இல்லை. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு குழலில் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி சில்லை உள்ளே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு ஓவல் ஷேஃபாக திரட்டி அதையும் உள்ளே வச்சிடலாம். இது இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு குழல் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எண்ணெயில் சேர்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழலை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒன் சைடு இதை திருப்பி போடலாம். நமக்கு 2 சைடுமே சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நம்ம செஞ்சு ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.